ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2A ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு டிஎன்பிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இங்கே ஷோ ஆகும். அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கு பண்ண அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நோடு இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ அது கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியலனா நீங்கள் வந்து ஃபைனல் குறியீட்டு மறந்துவிட சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இல்லை வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா கடவுச்சொல் மறந்துட்டு பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய லாகின் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், இது வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துங்க. செலக்ட் கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லை வந்து இமெயில் ஐடி கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபோன் இல்லைனா இமெயில் ஐடி இல்லைனா இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு, இதில் கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய லாகின் ஐடி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு பிறந்த நாள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இங்கே என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது என்டர் பண்ணிங்க. அது ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் திரும்ப செட் பண்ணிக்கலாம். புதுசாக செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹால் டிக்கெட் வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நிரந்தர பதிவு விவரங்களுக்கு பாருங்கள், இது வந்து என்டர் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்ளே எடுக்க பாருங்கள், இல்லை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. சமர்ப்பி கொடுங்க. கொடுத்துட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் வந்துடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரொஃபைலு, உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷனு, எடிட் ப்ரொஃபைலு, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே இப்போ டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2A கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குது பாருங்கள், அங்கே கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்துருச்சு ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய சென்டர் டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய சென்டர் அட்ரஸு, நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/9/2024 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துங்க. நேர அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வர வேண்டிய நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலை 8:30 மணி கொடுத்துருக்காங்க. சலுகை நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 மணி கொடுத்துருக்காங்க. தேர்வு தொடங்கும் நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9:30 மணி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து உங்களுடைய டைமிங் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் டைமிங்க்கு வந்து நீங்கள் வந்துடுங்க சென்டருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துன்னு வரணும், என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது,
நீங்கள் எப்படி வந்து வரணும், நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும், தப்பாக எப்படி ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸோ வந்து 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிச்சிங்க. படிச்சு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆவாங்க. வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் எல்லா ரூல்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.